ஏண்டா என் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ண? நான் உனக்கு என்ன துரோகம்? என்ன மன்னிச்சிரு. உன் மேல ஆசைப்பட்டோ இல்ல வாழ்க்கையை பாழாக்க நினைச்ச நான் அந்த காரியத்தை செய்யல. என் தங்கச்சி வாழ்க்கையில் நான் வச்சிருந்த அக்கறை, உங்க அப்பா மேல எனக்கு இருந்த வெறுப்பு, அதான் இந்த தப்ப பண்ணிட்டேன். எங்க அப்பாவா? எங்க அப்பா உனக்கு என்ன துரோகம் செஞ்சாரு? உங்க அண்ணன் என் தங்கச்சியை காதலிச்சா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உங்க அப்பா சொல்லியிருந்தா கூட ஏழைகளோட தலைவி எதுன்னு விட்டு இருப்பேன். ஆனா உங்க அப்பா என்ன சொன்னான் தெரியுமா? என் புள்ள கெட்டு போனவன் அயோக்கியன்னு சொல்லி நாடகம் ஆடனா. இப்ப அதே நாடகத்தை கால இந்த விஷயம் உங்க அப்பனுக்கு தெரியும். உங்க அப்பா என்கிட்ட ஓடி வருவான், வந்து என் பொண்ணுக்கு வாழ்க்கை குறா, நீ காலில் விழுந்து கதறுவான். அப்ப நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? உன் புள்ள எடலுவேன். உங்க அப்பனுக்கு உன் மேல பாசம் அதிகம். இந்த ஊரு பண்ணையார் பணத்தான் சொன்னேன். இந்த ஊரு பண்ணையார பார்த்ததில்ல. நான் 10 உறுப்பிட வாத்தியார் பொண்ணு. அப்போ நீ பண்ணையார் பொண்ணு இல்லையா? நீங்க சொல்றத பார்த்தா இது வரைக்கும் இந்த ஊருக்கு அந்த பொண்ணுல பூரா கெடுத்து நான் தான் கொலை பண்ணிருப்பேன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? பஞ்சாயத்தார் கேட்கும் போதுதான் பேசணும், குறுக்க பேசக்கூடாது. என்ன நான் சொல்றது? ஆமாங்க. வண்டிக்காரர், நேத்து ராத்திரி என்ன நடந்தது சொல்லியா? சபைக்கு வணக்கம் ஐயா. ராத்திரி சாமத்து ரயில்ல இந்த பொண்ணு தனியா வந்துச்சுங்க. அக்கா வீட்டுக்கு போகணும்னு சொன்னிச்சுங்க. நான் தான் என் வண்டியில ஏத்திக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா வந்துகிட்டு இருந்தேன். அந்த பாலத்துக்கிட்ட ரொம்ப இருட்டுங்க. அந்த இடத்துல தான் யாரோ வண்டி அச்சாணிய புடுங்கியிருக்கான் போல இருக்கு. நான் கவனிக்கிறேங்க, வண்டி குடசாஞ்சு போச்சுங்க. இந்த புள்ள மயக்கம் போட்டு விழுந்துருச்சுங்க. நான் எந்திரிச்சு தூக்குறதுக்குள்ள ஐயா விட்டு வண்டியே வந்துருச்சுங்க. ஐயா கும்பிடுறானுங்க. ஐயா வீட்டு பொண்ணு பட்டணத்துல இருந்து வருதுன்னு சொல்லி அதை கூட்டிட்டு வர்றதுக்கு வண்டி கட்டி ஸ்டேஷனுக்கு போயிருந்தானுங்க. ஆனா அவங்க வரலைங்க. திரும்பி வர இந்த பொண்ணு வழியில மயக்கம் கிடைச்சிங்க. இது வள்ளியோட தங்கச்சின்னு ரங்கம் சொன்னாங்க. வள்ளியும் புருஷனும் பக்கத்து ஊருக்கு கல்யாணத்துக்கு போயிருக்கிற விஷயம் எனக்கு தெரியுமுங்க. அதனால இந்த பொண்ணை வண்டியில ஏத்திக்கிட்டு ஐயா வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டேனுங்க. ஏமா, எதுக்காகமா ராத்திரில தனியா ஊரை விட்டு வந்த? ஐயா, நான் பக்கத்து ஊர் ராமலிங்க வாத்தியாரோட பொண்ணுங்க. 1 மாசத்துக்கு முந்தி எங்க அப்பாவும் அம்மாவும் என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு இதே ஊர்ல வாக்கப்பட்டிருக்கிற எங்க அக்காவை பார்க்கறதுக்காக வந்தாங்க. அப்ப இதே மாதிரி வண்டி கூட சாஞ்சி என் தங்கச்சியை எவனோ தூக்கிட்டு போய் கெடுத்து கொலை பண்ணிட்டாங்க. என் தங்கச்சி மேல நான் உயிரையே வச்சிருந்தேன். அவ சாவுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்கணும்னு துடிச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்க அப்பாவும் அம்மாவும் இந்த விஷயத்துல விதி மேல பழிய போட்டுட்டு பொறுமையா இருந்தாங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சலான்னு துடிச்சேன். அதனாலதான் நேத்து ராத்திரி யாருக்கும் தெரியாம அதே சாமத்து ரயில்ல இந்த ஊருக்கு தனியா வந்தேன். சரிம்மா, மயக்கமான நிலையில உன்னை எங்க வீட்டுல கொண்டு வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லுமா? நான் மயக்கம் தெளிஞ்சு பார்த்தப்போ ஒரு பெரிய அறையில கட்டில படுத்துக்கிட்டு இருந்தேன். அது யார் வீடு, எந்த இடம்னு கூட எனக்கு தெரியாது. கதவை தட்டி பார்த்தேன். ஆனா யாருமே திறக்கல. என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பமா இருந்தது. சரி, பொழுது விடிஞ்சு தெரிஞ்சுக்கலாமேன்னு கட்டில வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். அப்போ தம்பி தோற, அந்த பொண்ணு சொல்றதுக்கு நீ என்னடா பதில் சொல்ல போற? அந்த பொண்ணு சொல்றதுலாம் உண்மைதான். நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு ஆயிப்போச்சு. என் தப்ப நான் ஒத்துக்கிறேன். மருது, இது பஞ்சாயத்துடா, கொஞ்சம் பொறுமையா இரு. டேய், உன்னை பெத்ததுக்கு இதுதானா தண்டனை? இந்த ஊர்ல நாம எப்படிடா தலை நிமிர்ந்து வாழ முடியும்? உன் தங்கச்சி நான் எப்படிடா கரை சேர்ப்பேன்? டேய், இனிமே நீ உயிரோட இருக்க கூடாது. அம்மா இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. அளப்பு சரியில்லை. இப்ப வருத்தப்பட்டு என்னமா பிரயோஜனம்? தலைவரை, நீங்களா பார்த்து ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க. அப்பதான் இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் புத்தி வரும். இந்த அசிங்கம் என் வீட்லயே நடந்திருக்கு. என் பொண்ணுக்கு ஏற்பட வேண்டிய கொடுமை பாவம் இந்த பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு. தீர்ப்பை நான் சொல்றதை விட நீங்களா பார்த்து சொல்றதுதான் நியாயமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் நடந்த கொலைகளுக்கு இவன் காரணமோ இல்லையோ, இந்த தப்புக்கு இவன் தான் காரணம்னு அவனே ஒத்துக்கிட்டான். அதனால
இவன் கையும் காலையும் கண்டம் தொண்டமா வெட்டி ஆத்துல வீசி எறிஞ்சிட வேண்டியதான். தலைவரே, வாய் விழிச்சதோ மாங்காய் விழிச்சோன்னு பேசினா எப்படி? இவனை கைய காலை வெட்டி ஆத்துல போட்டாலும் போனமானும் திரும்பியா வந்துட போகுது. தலைவரே, அது மாதிரி பாவப்பட்ட பொண்ணுக்கு வாழ்க்கை எழுதி தர்றது நல்லதுங்க. பாருமா, பஞ்சாயத்துல 2 விதமான தீர்மானத்துக்கு வந்திருக்கோம். ஒன்ன கெடுத்தவனை நீ தண்டிக்கணும்னு நினைச்சீன்னா அவன் கைய காலை வெட்டி ஆத்துல வீசிடுவோம். இல்ல உனக்கு அவனால வாழ்க்கை கொடுக்க முடியும்னு நீ நினைச்சீன்னா அவன் கையாலேயே உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறோம். முடிவு சொல்ல வேண்டியது நீதாம்மா. அம்மா, அம்மாடி, என் பிள்ளைய நீதாம்மா காப்பாத்தணும். ஒரு அயோக்கியனை பெற்ற பாவத்துக்கு என் காலை பிடிச்ச அழற ஒரு நல்ல அம்மாவுக்காக அவர் கையாலே நான் தாலி கட்டிக்க சம்மதிக்கிறேன். நான் என்னமா பண்ணுவேன்? உன் தங்கச்சி தான் அநியாயமா செத்து போயிட்டா. உன் தலையை இப்படியாமா தாலி கட்டணும். வாடா வெளிய. சோதனைக்கு மேல சோதனையா வருது. பாவி, என் அக்கா பொண்ணு கழுத்த தாலி கட்டி அவ வாழ்க்கையை கெடுத்துட்டேடா. வர தை மாசம் அறுவடை முடிஞ்ச உடனே எனக்கு அவளுக்கு கல்யாணம்னு ஊரே நிச்சயம் பண்ணிருந்தாங்களே. அயோக்கிய பயல, அவ வாழ்க்கையை நாசமாக்கிட்டடா. இப்ப நீ கட்டண உன் கண்ணு முன்னாடியே நான் அறுத்துறேன் பார். உன்னை பத்தாப்ப நானே சும்மா இருக்கேன், நீ என்னடா குதிக்கிற? எடா கைய சும்மா இருமாமா. இந்த குடிகார பயலுக்கு காவேரி கட்டுக்கு என்ன மாமா தகுதி இருக்கு? 10 ஏக்கர் நஞ்ச 10 ஏக்கர் புஞ்சைக்கு சொந்தக்காரன்னா. ஆனா இவனுக்கு சொந்தமா 4 காணி நிலம் கூட அந்த ஊர்ல கிடையாது. என் வீட்டு முன்வாசல் கிழக்கால இருக்கு, பின்வாசல் தெருவோடி மனையில மேற்கால இருக்கு. அவ்வளவு பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரன்னா. ஆனா இவன் இந்த ஓட்டு வீட்டு கூட 4 மாசம் வாடகை பாக்கி. காவேரி படிச்ச பொண்ணு, இவன் கை நாட்டு. இவன் கூட அவ எப்படி நம்ம குடும்பம் நடத்துவா? டேய் தம்பி, 1000 தான் இருந்தாலும் இவளை தொட்டு தாலி கட்டினவரா இவரு. வாழ்வோ சாவோ, இனிமே இந்த வீட்டு வாசல் தாண்டா இவளுக்கு சொர்க்கம். சும்மா இருக்கா? பழைய கதையில மெசேஜ் வாழ்க்கை வீணாக்காத. இவன் உயிரோட இருந்தா தானே இவ கூட குடும்பம் நடத்துவா. இவனை நான் உயிரோட விட போறேன். வெளியே எடுத்துட்டு போங்க. அவன் எதுக்காக வெளியே போடும்? முறையோட தானே கேக்குறான். என்ன முறையோட கேட்டான்? என்ன முறையோட கேட்டாங்கிறான்? இவன் ஆத்திரப்பட்ட மாதிரி இவர் ஆத்திரப்பட்டிருந்தா இங்க என்ன நடந்திருக்கும்? ஒரு கொலையா நடந்திருக்கும். இவனை எடுத்துட்டு போங்க, போங்க, எடுத்துட்டு போங்க. அப்பா, நானும் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன்ப்பா. இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். காவேரி, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவா நாங்க வந்தோம். இல்லம்மா, உன்னை முறையோட தார வரத்து கொடுக்கத்தான் எங்களுக்கு கொடுத்து வைக்கல. முறை தவறி தாலி கட்டினான் பாரு உன் புருஷன், அவர் கூடத்தம்மா நீ கடைசி வரைக்கும் வாழணும். கடைசியா சொல்றேம்மா, எங்களை பார்க்கணும்னு நீ ஆசைப்பட்டா உன் புருஷனோட தான் வரணும். நீ தனியா வந்தியன்னா உங்க அம்மாவை விதவியாத்தான் பார்க்க முடியும். பொண்ணு பெத்தவங்களுக்கு தான் உன்னோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. இனிமே இவ வாழறதும் சாகுறதும் உங்க கையில தாமா இருக்கு. காவேரி, உனக்கு அக்காங்கிற முறையில சொல்றேன். என்னை பார்க்க வந்து ஒரு தங்கச்சி தான் நான் பறி கொடுத்துட்டேன். நீயாவது இந்த ஊர்ல நல்லபடியா வாழணும். நீ எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், உன் வீட்டுக்கார அனுமதியோட. நான் வரேம்மா. அம்மாடி, உன்னை ஆரத்தி எடுத்து வரவேற்கத்தான் எதால முடியல. உங்க அப்பா அம்மா குணத்துக்கு நீ நல்லா இருப்ப. தம்பி தர, அது ஏன் பை தான். அதுல 500 ரூபா பணம் இருக்கு. குடும்பத்தோட கஷ்டப்படுறியாம நம்ம தோப்புல வந்து கல்ல இறக்கிட்டு அந்த பணத்தை நீயே எடுத்துக்கோ. நினைச்ச இது ஓம் பையாத்தான் இருக்குன்னு நினைச்சேன். சரியா போச்சு. வறுமைக்காக உடம்பு வைக்கிற பொம்பளையும் மனசை வைக்கிற ஆம்பளை ஒண்ணு நினைக்கிறவனா. எங்க அம்மா, என் தங்கச்சி, என் பொண்டாட்டி 3 பேர் வறுமையால பட்டிங்கிறது செத்தாலும் சரி, கொல்லி வைப்பனை தவிர கல்ல இறக்க மாட்டான் இந்த தம்பி தவிர. வர ஏய் தஞ்சாவூர் தவுளு, இனிமே இந்த பையன் நான் எங்கேயாவது பார்த்தேன் பகுந்துருவேன். ஒன்ன
వస్తున్నా. வெட்டி புதைச்சிருவேன். உனக்கு எனக்கு என்னடா விரோதம்? என்னடா வேற சண்டைக்கு வர? டாய், உன்னை நீங்க கொல்லாம விட மாட்டேன். இன்னைக்கு உனக்கு டைம் சரியில்லடா. 12:30 யமகண்டம் உதச்சிட வேண்டியதுதான். உன்னை கொல்லாம விட மாட்டேன். அட பாவி, அநியாயம் என் தங்கச்சி வாழ்க்கைய பாழாக்கிட்டியடா. என்னது? உங்க தங்கச்சியோட வாழ்க்கையை இவர் பாழாக்கிட்டாரா? எது சொல்றீங்க? ஆமாம், நானும் என் தங்கச்சி இந்த ஊருக்கு வேலை தேடி வந்தப்போ வண்டி திடீர்னு குடத்தாஞ்சிச்சு. நான் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டேன். மயக்க தெளிஞ்சு பாக்குறப்போ என் தங்கச்சியை காணும். தங்கச்சியை இவன் தாமா தூக்கிட்டு போயிருக்கணும். என் தங்கச்சி இவன் தாமா தூக்கிட்டு போயிருக்கணும். என் தங்கச்சி இவன் தாமா தூக்கிட்டு போயிருக்கணும். தங்கச்சி, இப்ப சொல்லுங்க, இவன் செஞ்ச தப்புக்கு இவனை நான் கொலையை பண்ணிருக்கணும். இவருக்கு வாக்கப்பட்ட காரணத்துக்காக வக்காலத்து வாங்குறேன்னு நினைக்காத. 4 சுவத்துக்குள்ள சாட்சியே இல்லாம நடந்த தப்ப ஊருக்கு முன்னாடி பஞ்சாயத்துல உண்மைன்னு ஒத்துக்கிட்ட ஆம்பளையா இவரு? அப்படிப்பட்ட இவரு பொட்ட பைய மாதிரி பொம்பளைங்களை தூக்கிட்டு போய் இந்த மாதிரி தப்பான காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டாரு. அப்படியே இவர் தான் அந்த காரியத்தை செஞ்சாருன்னு தெரிஞ்சா நீ என்னையா, நானே இவரை ஊர் முன்னாடி நிறுத்துறேன். ஏன்னா உன்ன மாதிரி நானும் என் தங்கச்சியை பறி கொடுத்து விடாயா.